வணக்கம். ஞானச்சுடர் அறிவொளி ஆன்மீக சேனலுக்கு தங்களை வரவேற்கிறோம். தினமொரு ஆன்மீக தகவல் என்ற அடிப்படையில் இன்று வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்க, மகிழ்ச்சி நிலைக்க நாம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய சில எளிய ஆன்மீக பரிகாரங்கள் மற்றும் ரகசியங்களை பற்றி இந்த பதிவில் மிகவும் எளிமையான முறையில் பார்க்கலாம். அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்பது 3 மணி 30 நிமிடத்திலிருந்து 6 மணி வரை இருக்கும். இந்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு நம்ம வீட்டு ஜன்னல்களை திறந்து வைக்க வேண்டும். இதன் மூலம் பிரபஞ்ச ஆற்றல் நம் வீட்டின் உள்ளே வரும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்பது நம்முடைய வீட்டில் உள்ள தீய சக்திகளை விரட்டி நேர்மறை சக்திகளை அதிகரிக்க செய்யும். வீட்டின் நிலைவாசல் இருக்கு இல்லையா, அந்த நிறைவாசலில் மகாலட்சுமி வந்து போகிற இடம். அதனால் அந்த நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தினமும் அதை பூஜிக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு இந்த நிலைவாசலுக்கு பூஜை செய்வதன் மூலம் மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக தங்குவாள். அதே போல் மகிழ்ச்சியும் நம் இல்லத்தில் எப்போதும் குடிக்கொண்டிருக்கும். நிலைவாசல் பக்கத்தில் குப்பைகளை சேகரித்து வைக்கக்கூடாது. அதே போல் வீட்டினுள்ளேயும் குப்பைகளை சேகரித்து வைக்கக்கூடாது. அப்படி குப்பைகளை சேகரித்து வைக்கும் பொழுது எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். எதிர்மறை ஆற்றல் வீட்டினுள்ளே அதிகரிக்கும். வீடு துடைக்கும் போது அந்த நீரில் சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து பின் வீடை சுத்தம் செய்யும் பொழுது அந்த தண்ணீரில் கல்லுப்பு போட்டு சுத்தம் செஞ்சால் கண்டிப்பாக வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் காணாமல் போய்விடும். அதே போல் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இது ஒரு ஆன்மீக தகவல். அதே போல் ஒரு சிறிய கண்ணாடி பவுலில் உப்பு நிரப்பி அது வீட்டில் உள்ள கழிவறைக்கு அருகில் ஒரு மூலையில் வைக்க வேண்டும். இப்படி வைப்பதனாலும் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியில் குறையும். தினமும் காலையில் குளித்துவிட்டு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி அல்லது திருமாலை வழிபடுவது நம்முடைய தனவரவை அதிகரிக்கும். குறிப்பாக காலை மற்றும் மாலை 2 வேளையும் வீட்டினுள் சாம்பிராணி புகை போடுவது கிருமிகளை அழிப்பதோடு மன அமைதி தரும். அதே போல் தீய சக்திகளை விரட்டும். சமையல் அறையில் எப்போதும் ஒரு பாத்திரத்தில் குடிநீர் நிரப்பி இருக்க வேண்டும். இது அன்னபூரணியின் அருளை பெற்றுத்தரும். வீட்டில் எப்போதும் கத்துவதோ அல்லது சண்டை போடுவதோ தவிர்க்க வேண்டும். அமைதியான சொற்கள் பேசப்படும் இடத்தில்தான் தெய்வீக ஆற்றல் தங்கும். மகாலட்சுமியின் கடாட்சமும் கிடைக்கும். இதனால் நம் வீட்டில் எப்பொழுது மகிழ்ச்சி அமைதி இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் அது கூச்சலிடுவதோ அல்லது எதிர்மறையான பேச்சுகள் பேசுவதுன்னா கெட்ட வார்த்தைகளை உபயோகிப்பதோ கூடாது. அப்படி நாம் உபயோகிப்பதன் மூலம் எதிர்மறை சக்திகள் அதிகரிக்கும். நேர்மறை சக்திகள் ஆற்றல் குறையும். அதே போல் தெய்வ சக்தி வீட்டினுள்ளே வரவிடாமலும் அது தடுக்கும். அதெல்லாம் நம்ம எப்பொழுதும் நம்முடைய நாவிலிருந்த வார்த்தைகள் மிகவும் மென்மையாக இருக்க வேண்டும். அதே போல் நல்ல சொற்களையே நாம் தினமும் உபயோகிக்க வேண்டும். அதே போல் ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்தவுடன் மகாலட்சுமியின் பாடல்கள் அல்லது
அவர் காயத்ரி மந்திரத்தை கேட்பது மிகவும் வந்து அற்புதமான ஆற்றலை நம் வீட்டினுள்ளே வரவழைக்கும். இந்த மாதிரி வந்து ஆன்மீக தகவல்கள் எங்கள் பதிவில் தொடர்ந்து வர உங்களின் ஆதரவு எங்களுக்கு தேவை. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் கமெண்ட் செய்யவும், ஷேர் செய்யவும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடவும். உங்களுடைய கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் தரப்படும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.